அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து இன்றைய 12/3/2026 மாசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. இந்நாள் குரு பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள். இந்நாளில் 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய திதி நவமி திதி. நாளை காலை 6:29 வரை நவமி திதி இருக்கும். அதேபோல் இன்றைய நட்சத்திரம் 12:43 AM வரை மூல நட்சத்திரம், பின் பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலம் 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சனி மற்றும் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் சூரியன், சந்திரன், புதன், ராகு. இன்றைய கோச்சார நிலவரம். அதேபோல் இன்றைய சுப ஓரைகள் என்று பார்த்தோம்னால், காலை சுக்கிர ஓரை 9:28 10:28 வரை. அதே போல் புதன் ஓரை 10:28 11:27 வரை. இந்த சுக்கிர ஓரையில் ஆடை ஆபரணங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஏற்றது. அதே போல் இந்த புதன் ஓரை என்பது கல்வி சம்பந்தமான பணிகள் மற்றும் எழுத்து பணிகள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான வேலைகளுக்கு இந்த புதன் ஓரை சிறந்தது. அதே போல் மாலை சுக்கிர ஓரை 4:25 5:24 வரை. அதே போல் புதன் ஓரை 5:24 6:24 வரை. இரவு குரு ஓரை 8:25 9:25 வரை. இந்த குரு ஓரை என்பதும் சுப காரியங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள், மங்கள காரியங்களுக்கு மிகவும் ஏற்றது. இன்றைய சந்திராஷ்டமம். ரிஷபராசியில் பிறந்தவர், ரிஷபராசியில் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் 2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நடப்பதால் இவர்கள் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சுப காரியங்களை செய்ய இந்த நாள் ஏற்றதல்ல. அதே போல அன்றாட வேலைகளை செய்யலாம், சிறிது எச்சரிக்கையுடன் செய்வது அவசியம். ஏனென்றால் இன்று சந்திராஷ்டமம் நடப்பதால் மனம் ஒருவித குழப்பத்துடன் இருக்கும். இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். இன்று மேசராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மேசராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இன்று மேசராசிக்கு கோச்சார சந்திரன் மனம் மற்றும் எண்ணங்களுக்கு காரகனான கோச்சார சந்திரன் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பயணிக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம் கூடும் நாள். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. ஆன்மீக பயணங்கள் கைகூடும். இன்று மேசராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. இன்று மேசராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும். அதே போல ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கோச்சார சந்திரன் 8இல் பயணிப்பதால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இன்று சந்திராஷ்டமம். அது குறிப்பாக சொல்லியிருக்கேன், கிருத்திகை 2-3 பாதங்களுக்கு மட்டும். நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். இன்று ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம்னா வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள்
6 மற்றும் 8. இன்று ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதேபோல வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்யவும், நெய் தீபம் ஏற்றி வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்வது இந்த சந்திராஷ்ட தாக்கத்தை குறைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கோச்சார சந்திரன் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணிப்பதால் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டு. பொதுக்கூட்டங்களில் மதிப்பு உயரும். இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. இன்று மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கடகராசிக்கு கோச்சார சந்திரன் 6ஆம் இடத்தில் பயணிப்பதால் எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் சீராகும். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். இன்று கடகராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதே போல மாலையில் பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகுந்த பலன்களை பெற்றுத்தரும். இன்று கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் புத்திசாலித்தனம் வெளிப்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று சிம்ம ராசியில் பிறந்தவர் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிவப்பு, பச்சை மற்றும் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 7, 8. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று 4ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் சுகஸ்தானத்தில் பயணிப்பதால் வீடு வாகன வசதிகள் மேம்படும். தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மன நிம்மதி கூடும். இன்று கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெள்ளை, கருப்பு மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8, 9. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கோச்சார சந்திரன் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணிக்கிறார். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிட்டும். தகவல் தொடர்பால் லாபம் உண்டு. துலா ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. நெய் தீபமேற்றி வெள்ளை மலர்களால் அர்ச்சனை செய்யவும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 2ஆம் இடம் என்னும் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பேச்சால் காரியங்களை சாதிப்பீர்கள். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று அனுமானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று தனுசு ராசிக்கு ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய ஆடை அணிகலன்கள் சேரும். உங்கள் செல்வாக்கு உயரும் நாள். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதே போல மிளகு தீபம் ஏற்றி மாலையில் மிளகு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகுந்த பலனை பெற்றுத்தரும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால்
சுப செலவுகள் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மை கிடைக்கும். தர்ம காரியங்கள் ஈடுபடுவீர்கள். இன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. மகர ராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். அதே போல மாலை நேரத்தில் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி வரவும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று கோச்சார சந்திரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் உதவி கிடைக்கும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, சிவப்பு மற்றும் பச்சை, கருநீலம். இன்று கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4 மற்றும் 8, 9. கும்பராசியில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும். அதே போல மாலை நேரத்தில் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லி வரவும். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் வேலைப்பளு இருந்தாலும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மீனராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 8. அதே போல மீனராசியில் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மேன்மை தரும். இன்று 12 ராசிகளுக்குரிய பலன்களை பார்த்தோம். மேன்மேலும் பதிவுகள் எங்கள் சேனலில் தொடர்ந்து வர தங்களின் ஆதரவு என்றும் தேவை. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடவும். பதில் உடனுக்குடன் தரப்படும். நன்றி. மீண்டும்